வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப யம்மியான ரைஸ் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, பிஸ்தா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கீருக்கு மொத்தமாகவே நம்ம 2 ஸ்பூன் நெய் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யில் 4 ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் கீர் நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அரிசியை கொஞ்சம் லேசாக வறுத்தாலே போதும், ரொம்ப வறுப்படணுன்ட்டு அவசியம் இல்லை. லேசாக இதை நெய்யில் நல்லா கலந்து வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை மாதிரி நம்ம உடச்சி பண்ணோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை அரைச்சாச்சு. இதே பேனில் போட்டு இது கூட 2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து இப்போ இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த அரிசி நல்லா வெந்துடுச்சு. அரிசி நல்லா வெந்த பிறகு இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம். அரை கிளாஸ் அளவுக்கு பாலில் நான் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குங்குமப்பூவையும் சேர்த்த பிறகு கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துட்டோன்னா ரொம்ப எம்மியான ரைஸ் கீர் ரெடி ஆகிடும். இந்த ரைஸ் கீரை 10 நிமிஷத்தில் சுலபமாக பண்ணிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.